சண்டை திமுகவிற்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னா அதிமுக கூட உங்களுக்கு சண்டை இல்லை, டிவிக்கு சண்டை இல்லையா? அப்போ கடந்த முறை நடந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? கடந்த முறை இருந்த காங்கிரஸ் ஆட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதை நேசிக்கிறீங்களா? தூத்துக்குடியில் வந்து 13 தமிழன் படுகொலை செய்யப்பட்ட அந்த அதிமுக ஆட்சியை நீங்கள் அதை எதிர்க்கலையா? நீங்கள் டிஎம்கே விட பேசாமல் வந்து மோடி வந்து இந்தியாவே ஆள்றதுனால சண்டை வந்து டிவிகேக்கும் பிஜேபிக்கும் தான், நாங்கள் இந்தியாவோடய மோதுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா பேசாமல் ஒரு டொனால்டு ட்ரம்ப்பை சொல்லி சண்டை 2 பேருக்கு தான், இந்த விஜயா அந்த ட்ரம்ப்பா, இந்த டிவிகேவா அந்த அமெரிக்கன் பப்ளிக் கட்சியான்னு சொல்லிட்டு அப்படி கூட பேசலாம். அஜித்குமார் படுகொலையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஏன்னா அது அரசுக்கு எதிரானது. கவின் படுகொலை பற்றி ஏன் பேசலை? ஏன்னா அது ஒரு சாதியை பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? இது பச்சை சுயலாப அரசியல் இல்லையா? அயோக்கியத்தனமான அரசியல் இல்லையா? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை விட நான் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய பெருங்காரியத்தில் இருக்கிறேன், என்னால் வர முடியாதுன்னு பதில் தந்தி போட்டார். அந்த வரலாறை பேசாமல் அதை எப்படி கொண்டு இந்த மாட்டை கொண்டு போய் அந்த தென்னை மரத்தில் கட்டுவோங்கிற மாதிரி இப்பேற்பட்ட வரலாறு கொண்ட நம்முடைய தாத்தன் வஉசிக்கு எங்கள் பெரியார் தானங்க காசு கொடுத்தாரு, எங்கள் பெரியார் தானங்க உங்களை படிக்க வச்சாரு, பெரியார் தானங்க உங்களுக்கு ஒன்றுக்கு போக சொல்லி கொடுத்தாருங்கிற மாதிரி. அதே போல தான் இப்போ பாரதியாரை நம்ம வந்து எங்களுடைய பாட்டன் பாரதி அப்படின்னு தூக்கி பிடிச்சோம், அண்ணன் சீமான் தூக்கி பிடிச்ச உடனே இல்லை பாரதியார் வந்து பார்த்தீங்களா அவர் வந்து சாதி வெறியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வீசுறான். பெருந்தலைவர் காமராஜர், நம்ம காமராஜரை தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா உடனே அவன் காமராஜர் மேலே கள்ள கொண்டு எறிவான் இந்த திராவிடன். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒருவேளை நாளைக்கு நாம் வந்து கலைஞர் கருணாநிதியை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு கூட்டத்தை போட்டோம் இது பண்ணுறோம் அப்படின்னா அப்போது கருணாநிதியும் இவர்கள் தூற்றுவார்கள். களத்தில் தொடர்ச்சியாக நிற்பது நாம். இதே வந்து கவினுடைய ஆணவ படுகொலையாகட்டும், அஜித்குமார் படுகொலையாகட்டும், தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாம தான் முதல்ல நிற்கிறோம். ஒரு கஜா புயல் வந்துச்சு, ஓகி புயல் வந்துச்சு, வார்தா புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு. ஆர்எஸ்எஸின் பின்னணியிலிருந்து இயங்குறாங்க. அப்போ வந்து பாரதியின் நடப்பாறையை கொண்டு இந்த திராவிடத்தை நூறாக உடைப்பேன் என்று சொன்னதுலேருந்து எல்லா திராவிட கழகங்கள் திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு அலையை பேசிட்டு இருக்காங்க. இதுபோல் நம்ம மீது வந்து விமர்சன கற்களை வீசலனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இன்றைக்கி நேற்று இல்லை, தொடர்ச்சியாக நம்ம கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு 15 ஆண்டு காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி, நாக்பூரினுடைய அடியாளெல்லாம் என்ற அந்த விமர்சனம் எல்லாம் நமக்கு இது புதியதல்ல, தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலமாக இல்லை, நாங்கள் வந்து ஒருபோதும் சனாதனத்தை நாங்கள் வந்து ஆதரிப்பவர்கள் அல்ல. தொடர்ச்சியாக சங்கிகளை 50 ஆண்டு காலம் அதிமுகவை விட 60 ஆண்டு காலம் மூத்த திமுகவை விட வெகு வீரியமாக தமிழ் மண்ணில் வந்து பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ, அதனுடைய சனாதன சித்தாந்தத்தை வீரியமாக எதிர்க்கிற கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் இருக்கிறாங்கிறது வெகுஜன மக்கள் எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக கடந்த காலத்தில் பிஜேபியினுடைய கூட்டணி வைத்த வரலாறு கொண்ட திமுகவிற்கோ விசிகாவிற்கோ இதுபோல் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற அதிமுகவிற்கோ ஒருபோதும் நம் மீது விமர்சனத்தை வைப்பதற்கான தகுதி, தார்மீக தகுதி எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக வந்து பாரதிய ஜனதா என்பது, ஆர்எஸ்எஸ் என்பது மனித குலத்தின் விரோதி, காங்கிரஸ் கட்சி எங்கள் தமிழ் இனத்தின் பகைவன் என்று சொன்னால் பாரதிய ஜனதா வந்து மனித இனத்தின் பகைவன் என்று சொல்லி அதை வந்து தொடர்ச்சியாக பரப்புரை செய்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் பங்கு பெற்றது ஆர்எஸ்எஸின் மேடையில் அல்ல, விஜில் என்கிற ஒரு அமைப்பின் மேடையில் தான் அண்ணன் பேசினார். இதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸின் மேடையிலேயே மரியாதைக்குரிய எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தொல் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பலர் இன்று விமர்சிக்கக்கூடிய அத்தனை பேரும் கூட நேரடியாக ஆர்எஸ்எஸின் மேடையில், பாஜகவினுடைய மேடையிலேயே பேசியிருக்கிற வரலாறெல்லாம் நம்மளால் உதாரணம் காட்ட முடியும். அந்த வரிசையில் விஜிலுங்கிற அமைப்பில் போய் பேசியதற்காக வந்து இவ்வளோ பெரிய விமர்சனத்தை வைப்பது அவங்க அப்படி தான் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர், நம்ம காமராஜரை தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா உடனே அவன் காமராஜர் மேலே கள்ள கொண்டு எறிவான் இந்த திராவிடன். அதே போல் தான் இப்போ பாரதியாரை நம்ம வந்து எங்களுடைய பாட்டன் பாரதி அப்படின்னு தூக்கி பிடிச்சோம், அண்ணன் சீமான் தூக்கி பிடிச்ச உடனே இல்லை பாரதியார் வந்து பார்த்தீங்களா அவர் வந்து சாதி வெறியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வீசுறான். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒருவேளை நாளைக்கு நாம் வந்து கலைஞர் கருணாநிதியை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு கூட்டத்தை போட்டோம் இது பண்ணுறோம் அப்படின்னா அப்போது கருணாநிதியும் இவர்கள் தூற்றுவார்கள். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து பாரதியார் மேலேயோ காமராஜர் மேலேயோ காண்டு இல்லை, அதை பற்றி பேசுகிற அண்ணன் சீமானின் மீது, நாம் தமிழர் கட்சியின் மீது அவங்களுக்கு காண்டு. அதனால் இப்படி தான் செய்வாங்க. இதையெல்லாம் கடந்து வெகுஜன மக்களிடத்தில் தெளிவாக தெரியும், நாம் வந்து அவர்களுக்கானவர்கள் அல்ல, தொடர்ச்சியாக வீரியமாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய நாம் என்பது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சி பேசுகிறது ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பெரியாரை பற்றி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. தன்னுடைய கொள்கை தலைவர் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரியார் அவர்களை இன்றைக்கி ஈரோட்டில் போய் பேசியிருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா,
ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதோ இல்லை பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கவில்லை, அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார். ஆனால் அவரை பின்பற்றி வரக்கூடிய திமுக அரசு வந்து மிகப்பெரிய ஊழல் செய்து பொருளாதாரத்தை ஈட்டிருக்கு அப்படின்னு ஒரு இதை சொல்கிறார். உண்மையாகவே பெரியார் அவர்கள் அப்படி தான் வாழ்ந்தாரா? ஏன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பெரியார் மீது விமர்சனம் வைத்துக்கொண்டே இருக்கு. அது தமிழ் மொழியை சார்ந்தா இருக்கலாம், இல்லை இந்த மண்ணில் உள்ள வளங்களை எல்லாம் இதற்காக எதிர்ப்பு இருந்ததாக இருக்கலாம். எல்லா விதத்திலையும் பெரியார் அவர்கள் இந்த மண்ணை முற்றிலுமாக வந்து தவறான கோணத்தில் பார்த்தார். இந்த மண்ணுக்காக எந்த ஒரு அரசியலும் எடுத்து வைக்கக்கூடிய செயலை பெரியார் செய்யலை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. இந்த பார்வையை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் முதல்ல விஜய் அவர்கள் போய் ஈரோட்டில் பேசுகிறாருன்னா ஈரோடு போன உடனே அவருக்கு பெரியார் ஞாபகம் வந்துடும். இதுவே நாளைக்கு விருதுநகரில் கூட்டம் போட்டாருன்னா அங்கே காமராஜருடைய ஞாபகம் வந்துடும். தென் மாவட்டத்து பக்கம் போனாங்கன்னா வேலுநாச்சியார் ஞாபகம் வந்துடும். அதனால் எந்தெந்த ஊரில் இப்போ இந்த திருப்பதி போனால் லட்டு, திண்டுக்கல் போனால் பூட்டு, திருநெல்வேலி போனால் அல்வாங்கிற மாதிரி அந்தந்த ஊரில் எது யார் ஃபேமஸோ அதை தூக்கி பேசுவது விஜய் பேசுகிறாரு. அது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. தொடர்ச்சியாக தந்தை பெரியார் மேலே அண்ணன் சீமானும் அவருடைய தம்பிகளும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது வெகுஜன மக்களுக்கே தெரியும். நம்ம வந்து நேரடியாக ஒரு அவதூறு பேசணுங்கிறதுக்காக இல்லை. நம்ம சொல்வது பெரியாருடைய சில தத்துவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை அவர்தான் செய்தார்னு சொல்லுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்போ நேற்று முன்தினம் கூட வந்து மரியாதைக்குரிய திமுகவை சேர்ந்த எம்பி திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, வஉசி அவர் நம்முடைய பாட்டன் வஉசி அவர்கள் கப்பல் வாங்குறதுக்கு பெரியார் தான் காசு கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இதை விட ஒரு அவதூறு இருந்துட முடியும். ₹1 செலவு பண்ணால் கூட அந்த இதை வந்து 1000 முறை சுட்டி காட்டக்கூடிய ஆள் வஉசிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பல பேர் அதை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த வரிசையில் வஉசிக்கு தந்தை பெரியார் காசு கொடுத்துருந்தார் அப்படின்னா கட்டாயம் அதை வந்து 500 மேடைகளில் பேசியிருப்பார், 5000 இடத்துல எழுதியிருப்பார், குறிப்பிட்டிருப்பார். ஆனால் என்னென்னா, நம்ம சொல்ல விரும்புவது அதுதான். நம்முடைய தாத்தன் வஉசி கப்பல் வாங்குறதுக்காக பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவருடைய தந்தை வந்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். நம்மலாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க வைக்கணுன்னா பள்ளிக்கூடத்தில் போய் ஃபீஸ் கட்டுவோம். வஉசியுடைய அப்பா வந்து சொந்தமாக பள்ளிக்கூடமே கட்டினார். அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில், செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த வஉசி இந்த நாட்டுக்கு கப்பல் வாங்கணுங்கிறதுக்காக தன் மனைவி மீனாட்சி அம்மாள்கிட்ட போய் மீனாட்சி அம்மையாருடைய கழுத்தில் கிடந்த தாலியை கொண்டு போய் அடகு வச்சு இப்போ பணத்தை திரட்டி சொத்து பத்தெல்லாம் விற்று அந்த காசை வச்சு பம்பாயில் போய் கப்பல் வாங்க போனார் நம்முடைய தாத்தா வஉசி. அப்படி போனப்போ அவருடைய பிள்ளை வந்து இறந்து போச்சு. வஉசியுடைய குழந்தை இறந்து போயிடுது, வஉசிக்கு தந்தி போகுது. இந்த மாதிரி நம்முடைய குழந்தை இறந்துருச்சு, நீங்கள் உடனே பம்பாயிலேருந்து வாங்கன்னு சொல்லும்போது வஉசி பதில் தந்தி போடுறாரு. எனக்கு பிறந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை விட நான் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய பெருங்காரியத்தில் இருக்கிறேன், என்னால் வர முடியாதுன்னு பதில் தந்தி போட்டார். அந்த அளவிற்கு இந்த நாட்டையும் இந்த நாட்டின் விடுதலையும் வீறு கொண்டு நேசித்த வஉசி அவர்கள் கடைசி சாகுறப்ப 10 பைசா கையில் காசு இல்லாமல் மண்ணெண்ணெய் விற்று தொழுநோய் வந்து கஞ்சிக்கு காசு இல்லாமல் செத்துப்போன வஉசியுடைய வரலாறு. அந்த வரலாறை பேசாமல் அதை எப்படி கொண்டு இந்த மாட்டை கொண்டு போய் அந்த தென்னை மரத்தில் கட்டுவோங்கிற மாதிரி இப்பேற்பட்ட வரலாறு கொண்ட நம்முடைய தாத்தன் வஉசிக்கு எங்கள் பெரியார் தானங்க காசு கொடுத்தாரு, எங்கள் பெரியார் தானங்க உங்களை படிக்க வச்சார், பெரியார் தானங்க உங்களுக்கு ஒன்றுக்கு போக சொல்லி கொடுத்தாருங்கிற மாதிரி இந்த திராவிடர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். நாங்கள் அதை தான் திரும்பவும் சொல்கிறோம். திமுக என்ன பேசியதோ அதைத்தான் தாவேக விஜயும் பேசுகிறார். 50 வருஷமாக 60 வருஷமாக யாரா திராவிடன்னு கேட்டால் தமிழன் தான் திராவிடன். யார் உருட்டு? திமுக உருட்டு. எது திராவிடம்னு கேட்டால் தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ். இது திமுகவுடைய உருட்டு. அதே உருட்டைத்தான் திரு விஜய் அவர்களும் வந்து திராவிடமும் தமிழும் ஒன்று அப்படின்னு உருட்டுறாரு. இப்போ அந்த வரிசையில் இவன் நீ பெரியாரை தூக்கி பிடிக்கிறியா, அப்போ நானும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஈரோட்டில் போய் நெம்புகோல், கடப்பாறை, ஆணி, இரும்புன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இதை பொருட்படுத்த தேவையில்லை. நாம் வைக்கிற தத்துவம், அண்ணன் சீமானிடம் வைக்கிற தத்துவம் சரியான தத்துவம். அதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இன்னும் பேர் ஆதரவோடு நாம் தமிழ் கட்சி வலிமையான சக்தியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஆனால் களம் வந்து எங்களுக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான். களத்தில் யார் பெரிய எதிரியாக இருக்கிறதோ அவங்களோட தான் எங்களோடது. மிச்ச கட்சி இல்லை அதுதான் பேசாமல் நான் என்ன சொல்கிறேன், டிஎம்கே விட பேசாமல் வந்து மோடி வந்து இந்தியாவே ஆள்றதுனால சண்டை வந்து டிவிகேக்கும் பிஜேபிக்கும் தான், நாங்கள் இந்தியாவோடய மோதுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா பேசாமல் ஒரு டொனால்டு ட்ரம்ப்பை சொல்லி சண்டை 2 பேருக்கு தான், இந்த விஜயா அந்த ட்ரம்ப்பா, இந்த டிவிகேவா அந்த அமெரிக்கன் பப்ளிக் கட்சியான்னு சொல்லிட்டு அப்படி கூட பேசலாம். ஏன்னா இது ஒரு நகைச்சுவையாக இருக்குது. இல்லை அதுதான் சொல்கிறேன்ல, இன்னும் களத்தில் வந்து தன்னை யாருன்னே நிரூபிக்காத ஒரு கட்சி இது போல் பேசுவது வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கலை. குறைந்தபட்சம் 2024 கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்குகளை வாங்கி காமிச்சிங்கன்னா கூட இது போல் பேசுவதற்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குன்னு சொல்லலாம். எதுவுமே செய்யாமல் இப்படி போகிற போக்கில் பேசுவது என்பது இது ஒரு புறம் இருக்கட்டும். சண்டை திமுகவிற்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னா, அப்போ அதிமுக கூட உங்களுக்கு சண்டை இல்லை, டிவிகேக்கு சண்டை இல்லையா? அப்போ கடந்த முறை நடந்த எடப்பாடி தலைவர் அதிமுக ஆட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? கடந்த முறை இருந்த காங்கிரஸ் ஆட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதை நேசிக்கிறீங்களா? தூத்துக்குடியில் வந்து 13 தமிழன் படுகொலை செய்யப்பட்ட அந்த அதிமுக ஆட்சியை நீங்கள் அதை எதிர்க்கலையா? நீங்கள் இன்னொரு கேள்வி வருது இல்லை, நாம் தமிழ் கட்சி பாரபட்சம் இல்லாமல்
தொடர்ச்சியாக அத்தனை பேரையும் எதிர்க்கிறோம். இன்றைக்கி நேற்று இல்லை, கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரை எந்தவித சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த மண்ணுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அத்தனை கட்சிகளுமே தமிழர் விரோத இந்த இனத்திற்கு விரோதமான ஆட்சியைத்தான் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏகப்பட்ட ஆவணங்கள், சான்றுகள் இடத்துல இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு மாற்றாக, அவர் அத்தனை பேருக்கும் மாற்றாக நாங்கள் வைப்பது புதிய அரசியல் அப்படின்னு நாம் களத்தில் வரோம். களத்தில் தொடர்ச்சியாக நிற்பது நாம். இதே கவினுடைய ஆணவ படுகொலை ஆகட்டும், அஜித்குமார் படுகொலை ஆகட்டும் இல்லையா, தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் தான் முதல்ல நிற்கிறோம். ஒரு கஜா புயல் வந்துச்சு, ஓகி புயல் வந்துச்சு, வார்தா புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, கொரோனா பீரியடர் வந்துச்சு. இது அத்தனையிலுமே முதல் ஆளாக அண்ணன் சீமானின் தலைமையில் வேட்டியை வரைஞ்சு கட்டிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச ஏதோ 5 10 போட்டு பிஸ்கட் பாக்கெட்டு, போர்வை, பழம், ரொட்டி வாங்கிக்கிட்டு முதல் ஆளாக அந்த களத்தில் போய் நிற்பது நாம் தான். அதுக்கு இணையதளத்தில் யூடியூப்பை திறந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அத்தனை ஆவணங்கள் இருக்குது இல்லையா. கூடங்குளம் அணு உலையில் தொடங்கி இப்போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் கேட்குறோம், களத்தில் நிற்காதவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிற திரு விஜய் அவர்கள், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையில் இந்த களத்தில் சீமான் வரலை, அண்ணன் சீமான் வரலை, சீமான் களத்துக்கு வரலைன்னு ஒன்று சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் எங்களால் சொல்ல முடியும் இல்லையா. நீங்கள் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் ஏன் கரூரில் படுகொலையாச்சு, மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, கோவாவில் நம்ம அதை கூட பேச வேண்டாம், விட்டுடலாம், அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஏன் ஈரோடு வரைக்கும் வந்துட்டீங்க, விஜயமங்கலம் டோல்கேட் வந்துட்டீங்க, வண்டியை லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா 35 கிலோமீட்டர் கரூர், போய் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. அப்போ களத்தில் நிற்காதது யார், நாங்களா நீங்களா? அஜித்குமார் படுகொலையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஏன்னா அது அரசுக்கு எதிரானது. கவின் படுகொலை பற்றி ஏன் பேசலை? ஏன்னா அது ஒரு சாதியை பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. இது பச்சை சுயலாப அரசியல் இல்லையா, அயோக்கியத்தனமான அரசியல் இல்லையா. உங்களுடைய பார்வையில் இந்த அரசியலை செய்கிற களத்தில் நாங்கள் இல்லை, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். நாம் தமிழ் கட்சி இல்லை, நாங்கள் பாரபட்சம் இல்லாமல். இப்போ திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை எவ்வளவு இப்போ பூதாகரமாக போயிட்டுருக்கு, என்ன கருத்து சொன்னீங்க கேட்டால் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறாரு? துப்புனா தொடச்சிக்குவேன் புகழ் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறாரு? அது அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. யாருக்கு நல்லது? விஜய்க்கு நல்லது, விஜய்க்கு நல்லது, டிவிகேக்கு நல்லது, ஓட்டு வாங்குறதுக்கு நல்லது, அப்படித்தானே. இப்போ இது பச்சை சுயலாப அரசியல் இல்லையா. அதனால் இந்த பச்சை சுயலாப அரசியல் செய்கிற களத்தில் நாங்கள் இல்லை, நாம் தமிழ் கட்சி இல்லை, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், அவ்வளோதான்.